இன்னைக்கு ஒரு அருமையான ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போறேங்க. இந்த ஹேர் டை அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே முழுமையா கருமையா மாறிடுங்க. ஒரு 2 மாசத்துல உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கருமையா மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு டீஸ்பூன் அளவு மருதாணி பவுடர் எடுத்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் எடுத்துக்கிறேங்க. இந்த அஸ்வகந்தா பொடியை நம்ம இதுல சேர்க்கும் போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்ல நிரந்தரமா கருமை ஆகிறதுக்கு இந்த அஸ்வகந்தா பொடி நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து ஒரு டீஸ்பூன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி எடுத்துக்கிறாங்க. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை இந்த ஹேர் டைல சேர்க்கும் போது ஹேர் பாத்தீங்கன்னா அப்படியே கருகருன்னு வளர ஆரம்பிக்குங்க. புதுசா வரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருமையா வர. இந்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அவ்வளவுதான். இத்தனை பொடிகளையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான இன்கிரியன்ஸ் தான். இது நம்மளுடைய முடிய கருமையாக்குறத விட நம்மளுடைய ஹேர் growth செம்மையா இருக்குங்க. நல்லா அடர்த்தியா நீளமா முடிகள் வளர ஆரம்பிக்கும். இப்போ இதுல அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறேங்க. இது பாத்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தோட பொடி. இதை நான் 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகத்தை பொடியை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த கருஞ்சீரக பொடியை நம்ம சேர்க்கிறதுனால நம்மளுடைய ஹேர் பாத்தீங்கன்னா அவ்வளோ கருமையா வளர ஆரம்பிக்குங்க. அதுவும் இல்லாம கருமையா மாறின முடிகள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையா இருக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதை நம்ம ஸ்டவ்ல நம்ம ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ண போறோம். லைட்டா சூடு பண்ணா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுல நம்ம சேர்த்திருக்கிற நெல்லிக்காய் பொடி, அஸ்வகந்தா பொடி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை நல்ல மாய்ஸ்சரைஸா வச்சிருக்குங்க. நல்லா நெல்லிக்காய் பொடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா சுத்தமாக்கி நம்மளுடைய முடிகள் பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாவும் இருக்குங்க. இப்ப பாருங்க, சூப்பரா நம்மளுக்கு ஒரு ஹேர் டை கிடைச்சிருச்சு பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்க இதை கிளறினீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டா நம்ம சூடு பண்ண போறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் மருதாணி சேர்க்கறதுனாலையும் நெல்லிக்காய் பொடி சேர்க்கறதுனாலையும் சளி பிடிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சளி பிடிக்காதுங்க. நம்மளுக்கு சளி பிடிக்காது, நம்மளுக்கு எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே வராது. எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான். இங்க பாருங்க, இப்ப நல்லா கொதிக்குது பாத்தீங்களா. மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த கொதிக்கிற ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு ஒரு நைட்டு பூரா அப்படியே விட்டுருங்க. மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கலர் அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்குங்க. ஹேர் டை நல்லா கருகருன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணணும். நான் ஆறினோன்னு நான் மூடி வச்சுட்டு உங்களுக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். பாருங்க, நைட்டு பூரா வச்சு நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்மூத்தாக நம்மளுக்கு ஹேர் டை கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டையை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய எல்லா நரை முடிகளுமே அப்படியே கருமையாக மாற ஆரம்பிச்சிருங்க.
இதுக்கப்புறமா வளரக்கூடிய முடிகள் எதுவுமே ஒன்று கூட வெள்ளை முடி நம்மளுக்கு வராதுங்க. இளநரை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹேர் ட்ரையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு இதோட உண்மை தெரியுங்க. ட்ரை பண்ணாமலேயே கமெண்டில் வந்து வேஸ்ட்டு, இது பொய் இப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3-4 வாட்டி அதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் எந்த ஒரு பொருளோடைய அட்வான்டேஜும் நம்மளுக்கு தெரியுங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஹேர் டை எல்லாம் போட்டு நம்ம வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணி வச்சுருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான், கிராஜுவலாக தான் இது வந்து நம்மளுடைய முடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.